ஒரே குடும்பத்துக்குள்ளே யார் பொறுப்பை எடுத்துக்கிறது அப்படின்றது தான். யாருக்கும் தகராறுலாம் ஒன்றும் இல்லை. பொறுப்பை யாரும் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அது. என்னுடைய அசிஸ்டண்ட்டு சேரன் தலைவராக இருக்கார், தலைவராக நிற்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எல்லோரும் இதுலேயுமே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு தர்ம சங்கடம் ஓட்டில் போட்டு போடும்போது என்ன பண்ணுறது, சரி ஓகே யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான். அது காரணம் இப்போ அவருக்கு ஒரு சிம்பத்தின்னு ஒன்று இருக்குல்ல. அவர் தலைவராக இருந்து அவர் தலைவராக நிற்க போகிறதா சொல்லி உடனே மறுநாள் அன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உடனே மறுநாள் அவர் இறந்துட்டதுனால அன்றைக்கி அவருடைய சிம்பத்திக்காக அவருடைய பேர் 2 பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க. பட் பாக்யராஜும் சிறந்த கதையாசிரியர். அதனால் அவர் பேர் போட்டுக்கிட்டது அது அவர் பொது சொத்து ஆகிட்டார். யார் வேணால் அவர் பேரை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இல்லை, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்கவுங்க சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்தாலும் ரைட்டர்ஸ் யூனியன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு அசோசியேஷன் நினைக்கிறேன். பிகாஸ் அங்கேருந்து தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. பேஸ்மெண்ட்டே அதுதான். ஸோ அதை நல்லபடியாக நடத்தணுன்றது நான் கேட்டுக்கிறேன். யார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, ட்ரிப்பெல்லாம் ஓவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் ஹீரோ சைட்லேருந்தும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் அது சொல்லுவாங்கன்றது எனக்கு ஆகஸ்ட். அதான் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அப்படியே ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். தேங்க்யூ. யார்